விரும்பலை. ஏன்னா எங்களுடைய கரஸ்பாண்டண்ட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அம்மாவுக்கு கூட லேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒரு சில வார்த்தைகள் மொத்தம் அதை என்னோட விண்ணப்பத்தை மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். சரியா? வந்திருக்கிற எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களை வரவேற்கிறோம். அப்படியே ஏவோமா அவங்க கூட வந்திருக்கிற எங்கள் ஊர் மருமகள் எல்லாரையும் நாங்கள் நினைச்சிடோம் வரவேற்றுக்கிறோம். இன்னும் நிறைய நீட்டி பேசுறதுக்கு எங்கள் அண்ணன் தான் ஜெவத்தரன் கூட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 பேர் வர்றாங்கன்னு சொன்னாப்புல, ஆனால் வரல. சரி, பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்திருக்கிற பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 3 விதமான கோரிக்கைகள். ஒன்று, முதல்ல ஏயு அம்மாட்ட வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய பள்ளி அதுக்கு முன்னாடி ஸ்டார்வின் ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த பள்ளி மிகவும் பழுவடைந்து ஒரு 5-6 பிள்ளைங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கூட இருந்துச்சோ அந்த காலகட்டத்தில் இந்த பள்ளி எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள்லாம் வந்துச்சு. அப்போ நாங்கள் ஆலோசித்தோம், சபையார கூடணும். இங்கே கிராமத்தில் அதுக்கப்புறம் தான் பேசி எல்லா கிராமத்தில் உள்ள முன்னாள் மாணவர்களையும் நாங்கள் சேர்த்து அனைவரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எப்படியாவது நம்ம ஊரை விட்டு பள்ளிக்கூடம் போயிடக்கூடாது, அதனால் இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் காரியோட முயற்சி நிறையா, எங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்துச்சு. கட்டி முடித்து என்ன ஒன்று, அந்த பெயிண்ட் அடிக்காததுக்கும் அந்த பூச்சி பூசாததுக்கும் அப்புறம் மேலே கலக்கல் பதியாக்காததுக்கும் என்னென்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கிற டேட்டுக்கு முன்னாடி நாங்கள் கட்டி முடித்து ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஸ்பான்சர் குறைஞ்சு போட்டாங்க. அதுதான் உண்மை. கொஞ்ச நாளில் கொரோனாவும் வந்துச்சு. அதனால் இப்போ எங்கள் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அது சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சுருவோம், அது செய்கிறதுக்கு தயார். டிவி சொன்ன உடனே நான் வாங்கித்தாரேன்னு எங்கள் தாளாளர் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அடுத்தது தான் இந்த கோரிக்கையை மட்டும் சொல்கிறேன். எங்கள் பள்ளி 3 ஆசிரியர்கள் பள்ளி. இன்றைக்கும் 3 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஈராசிரியர்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கு, அவர்கள் இன்னொரு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் எங்கள் பள்ளி 3 ஆசிரியர் பள்ளிக்கூடமாக மாற வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். எல்லாம் பிள்ளைகளை சேர்த்து கூட்டிக்கிட்டு தானே இருக்கு. 61. சரி, அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். நீங்களும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு 3 ஆசிரியர் பள்ளியாக மீண்டும் மாற்றி தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2வது, எங்கள் தாளாளருக்கு எங்கள் ஸ்டார்வினுக்கு ஏற்கனவே ஹெச்எம் ப்ரமோஷன்லாம் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. வேற பள்ளிக்கூடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், ஸ்டார்வின் எந்த காலத்துலையும் புதுக்குளத்தில் தான் ரிட்டையர்டு, புதுக்குளத்தை தாண்டி வரமாட்டான் அப்படின்னு. என் தம்பி தான், அதனால் நான் உரிமையோட பேசுகிறேன். சரியா? பேச்சு பழக்கம் அப்படியே வந்துடுது, அதனால் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஸ்டார்வினும் போய் இல்லை எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. ஹெச்எம் ப்ரமோஷன் எங்கள் தாளாளருக்கு, நானும் மேனேஜிங் கமிட்டியில் ஒரு மெம்பர். அதனால் எங்கள் தாளாளருக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கிற ஒரு பரிவான வேண்டுகோள், ஒருவேளை டீச்சர் நம்ம ரிட்டையர்ட் ஆன பிறவாவது தொடர்ந்து இருக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம்மாக ப்ரமோஷன் கொடுங்க, அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதையும் நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது, நம்முடைய கிராம மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், பள்ளியில் படிக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். எங்கள் ஒரு பேரண்டை பற்றி ஸ்டார்வின் சொன்னாப்புல, அடித்து என்ன வேணாலும் பண்ணுங்க, பிள்ளை படிக்கணும். ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் அடி வாங்காத பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதிகாரிகளுக்கு போலீஸ்லேயும் அடி வாங்குவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதனால் கண்டிப்பாக ஒழுக்கம்ங்கிறது ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் தான் வரும். பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர் தயவு செய்து தடையாக இருக்க வேண்டாம். பெற்றோர்கள் பிள்ளைகள் வாத்தியார்கள், ஏன்னா ஸ்டார்வின் சொன்ன மாதிரி ஜான்ஸில் போன வரைக்கும் நான் அடிபட்டிருக்கேன். அது மாதிரி நான் கத்தீட்ரலில் போனதுக்கப்புறமும் எங்கள் சார்பாக எங்கள் 2 கையும் இப்படி நீட்டாக சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. டஜன் கணக்கில் 6 அடி பெரம்பு வச்சுருப்பாங்க. 6, 12, 18 தான் போர்டில் அப்படி போர்டில் வச்சு பின்னால் அடிப்பாங்க. இதே அடி தான் எங்கே விட போகுது, குட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல இருக்கும். சரியா? அதுக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் சரிவர பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு உரிமை கொடுக்க. இன்னைக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளை கை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் பள்ளியில் அடி வாங்கி திருந்தாத பிள்ளைகள்
காவல் நிலையத்தில் அடிபடுவது நிச்சயம். பொன்மணி எங்க சபையை சேர்ந்த பொன்மணி காவல் நிலையத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்க. அதனால எல்லாத்துக்குமே உதாரணங்கள் இருக்குது. அதனால பிள்ளைகளை நன்றாக பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு போதுமான நல்ல சுதந்திரத்தை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்த சபையார் மற்றும் கிராமத்து மக்கள், பெற்றோர்கள், இன்னும் அருமை குழந்தைகள், அதை தாண்டி அதிகாரி நம்ம ஏவாமா, எங்கள் கரஸ்பாண்டன்ட், எங்கள் அண்ணன் எல்லாருமே இருந்ததுக்கு உங்களுக்கு மிகவும் பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அதிகமாக பேசுன நான் மைக்கேட்ட தரமாட்டேன், உங்களோட ஓப்பனை சொல்லிடுறேன் நிறைய பேசணும்னு சொல்லி. அதனால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நிறைய நேரம் இருக்குது. எங்கள் கரஸ்பாண்டன்ட் ரொம்ப தூரம் போகணும், நானும் தூத்துக்குடி போகணும். சரி, அதனால் வாழ்த்துதல் தெரிவித்து நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன்.